விரைந்து வாருங்கள், புகழ்ந்து பாடுங்கள். விரைந்து வாருங்கள், புகழ்ந்து பாடுங்கள். இறைமகன் இயேசுவின் பலியாகும் நேரம், இணைந்து கூடுங்கள், மகிழ்ந்து வணங்குங்கள். இறைமகன் இயேசு பலியாகும் நேரம், இணைந்து கூடுங்கள், மகிழ்ந்து வணங்குங்கள். விரைந்து வாருங்கள், புகழ்ந்து பாடுங்கள். விரைந்து வாருங்கள், புகழ்ந்து பாடுங்கள். உள்ளம் என்னும் தோட்டத்திலே அன்பு என்னும் மலர் பறித்து, பண்பு என்னும் சரம் தொடுத்து வாருங்கள். உள்ளம் என்னும் தோட்டத்திலே அன்பு என்னும் மலர் பறித்து, பண்பு என்னும் சரம் தொடுத்து வாருங்கள். வள்ளல் இயேசு அருள்வாக்கினிலே கள்ளம் எல்லா சிறுவர்களோடு வெள்ளை மனம் கொண்டு வாருங்கள், வெள்ளை மனம் கொண்டு வாருங்கள். வள்ளல் இயேசு அருள்வாக்கினிலே கள்ளம் எல்லா சிறுவர்களோடு வெள்ளை மனம் கொண்டு வாருங்கள், வெள்ளை மனம் கொண்டு வாருங்கள். விரைந்து வாருங்கள், புகழ்ந்து பாடுங்கள். விரைந்து வாருங்கள், புகழ்ந்து பாடுங்கள். அண்ணல் இயேசு ஒருவரே தாம் அனைவருக்கும் இறைவன் என்று அன்பு மொழி கூறி நின்று வாருங்கள். அண்ணல் இயேசு ஒருவரே தாம் அனைவருக்கும் இறைவன் என்று அன்பு மொழி கூறி நின்று வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஜூன் மாதத்தின் முதல் வெள்ளியாம் இன்று இடைக்காட்டூர் திருத்தலத்தில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுச் செல்ல வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்று திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் கர்மாத்தூர் அருளானந்தர் கல்லூரியினுடைய முதல்வர் அருள் தந்தை ரூஃபஸ் சேசபை அவர்களை அவர்களோடும் மற்றும் அனைத்து அருள் தந்தையரோடும் இணைந்து அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் நாம் முன்வைத்து மன்றாடுகின்ற அனைத்து காரியங்களிலும் திரு இருதய ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் இருக்க வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் அன்பு அளப்பரியது. அன்புதான் கடவுளாக இருக்கின்றார். அந்த அன்பின் அடையாளமாக திரு இருதயம் இருக்கிறது. அந்த அன்பு எப்பொழுதும் நம்மை நிபந்தனையற்ற விதத்திலே அன்பு செய்கிறது. அந்த அன்புக்கு நாமும் பிரதிபலன் செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய மைய செய்தியானது நமக்கு சொல்லுகிறது.
ஆண்டவர் பேதுருவை பார்த்து இன்றைய நற்செய்தியில் கேட்டதைப் போல, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அதே கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே கேட்கின்றார். அவருடைய அருளை, ஆசிரை பெற்று செல்ல வந்திருக்கின்ற நாம் அந்த பேதுருவைப் போல 3 முறை அல்ல, 300 முறை அல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆண்டவரே நாங்களும் உம்மை அன்பு செய்கிறோம், அந்த அன்புக்கு உரியவர்களாக, அந்த அன்புக்கு சாட்சி பகர்கின்றவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று இந்த திருப்பலியில் நாம் பதிலுரைப்போம். அவ்வாறு நாம் பதில் உரைப்பதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காய் மனம் வருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை தூய நிறைவாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அந்த திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியாவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதர்களின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவர்க்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரக்கத்தில் நிருதய ஆண்டவரே, உந்தன் அருளை பொழிந்திடுமே. குழந்தை வரம்பெற நோய் நொடி நீங்கிட இடைக்காட்டு வந்தோமையா. தொழில் வளம் பெருகிட விவசாயம் செய்திட உம்மாசி தாருமையா. குழந்தை வரம்பெற நோய் நொடி நீங்கிட இடைக்காட்டு வந்தோமையா. தொழில் வளம் பெருகிட விவசாயம் செய்திட உம்மாசி தாருமையா. இடைக்காட்டூர் ஆண்டவரே, எல்லா நன்மையும் பெற செய்வார். இடைக்காட்டூர் ஆண்டவரே, எல்லா நன்மையும் பெறச் செய்வார். வரமருள்வாய் வரமருள்வாய் இயேசுவின் இருதயமே. வரமருள்வாய், வரமருள்வாய், இயேசுவின் இருதயமே. இரக்கத்தில் நிருதய ஆண்டவரே, உந்தன் அருளை பொழிந்திடுமே. நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் என் வாழ்வை செழிக்க செய்வார். சக்கியம் போல மனமாற இயேசுவே என்னுள்ளம் வந்திடுவார். நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் எம் வாழ்வை செழிக்க செய்வார். சக்கியம் போல மனமாற இயேசுவே என்னுள்ளம் வந்திடுவார். இடைக்காட்டூர் ஆண்டவரே, ஆறுதல் தந்திடுவார். இடைக்காட்டூர் ஆண்டவரே, ஆறுதல் தந்திடுவார். வரமருள்வாய் வரமருள்வாய் இயேசுவின் இருதயமே. வரமருள்வாய், வரமருள்வாய், இயேசுவின் இருதயமே. இடைக்காட்டூர் இருதய ஆண்டவரே, உந்தன் அருளை பொழிந்திடுமே. இடைக்காட்டூர் இருதய ஆண்டவரே, உந்தன் அருளை பொழிந்திடுமே. எங்கள் சுமைகளை போக்கிடுமே, எங்கள் பாவங்கள் கழுவிடுமே. எங்கள் சுமைகளை போக்கிடுமே,
அல்லேலூயா 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 தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. என் நாட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய். அதிகாரம் 21 இறைவசனங்கள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையிலே உங்கள் அனைவரையும் இந்த ஆலயத்திலே பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இறைவனுக்கு உவந்து நன்றி கூறுகின்றேன். சில மாதங்களுக்கு முன்பு இதே ஆலயத்திற்கு வந்திருந்தீர்கள் என்றால் இவ்வளவு அருமையான ஒரு கூட்டம் இருந்திருக்குமா என்றால் இல்லவே இல்லை. இன்று நாம் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக இருதய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக கொரோனா என்கின்ற பயமே இல்லாமல் நாம் அனைவரும் அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த கொரோனா பயம் மட்டுமல்ல, இந்த கொரோனாவே உலகிலிருந்து ஒழிக்கப்பட்டு மீண்டுமாக நாம் ஆண்டவர் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இந்த தருணம்
நாம் ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். நான் இங்கே இருந்து உங்களையெல்லாம் பார்க்கின்ற போது மீண்டுமாக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கின்ற போது கட்டாயம் நான் கேட்பது நிறைவேறும் என்று நம்பி இங்கே வந்திருக்கிறீர்கள். எல்லாம் நலமாக நிறைவேறும். இங்கே இருக்கிறவர்கள் சிலர் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நல்ல ஸ்கூலில் அட்மிஷன், நல்ல கல்லூரியில் அட்மிஷன், மருத்துவராகவோ பொறியாளராகவோ என்னுடைய குழந்தை மாற வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஆசையை சுமர்ந்த பெற்றோர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அருமையான வரன் கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், அயல் நாட்டில் இருப்பவர்களெல்லாம் வளமுடனும் நலமுடனும் சுகமுடனும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து எல்லாம் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், நோய் நொடிகளெல்லாம் தீர்க்கப்பட்டு புதிய வாழ்வும் புதிய நம்பிக்கையும் கட்டாயம் வரும் என்ற நம்பிக்கையில் இங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற போது உங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். நிச்சயம் இடைக்காட்டூர் இருதய ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும், எல்லாம் பெற்று வளமோடும் மகிழ்வோடும் நிறைவோடும் நீங்கள் வாழ வேண்டும் என நானும் இந்த பலிபீடத்திலிருந்து வேண்டுகின்றேன். பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே ஒரு அருமையான வார்த்தை உண்டு, என்கவுண்டர். ஆனால் இந்த என்கவுண்டர் என்கின்ற வார்த்தையை திரைப்படத்துறையினர் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். நாம் என்கவுண்டர் என்று உங்கள் மனதில் சொன்ன உடனே உங்கள் மனதில் என்ன ஏற்படுகிறது என்றால் துப்பாக்கி, போலீஸ்காரன், ரவுடி, தாதா, டுமீல், இந்த சத்தம்தான் உங்கள் கண்களுக்கு அல்லது உங்கள் மனதுக்கு ஏற்படும். ஏனென்றால் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகத்தான் கையிலே துப்பாக்கியை வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆன்மீகத்திலே என்கவுண்டர் என்பதற்கு ஒரு வித்தியாசமான வரலாறு உண்டு. என்கவுண்டர் என்றால் என்ன? பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே 4 முக்கியமான வார்த்தைகள் உண்டு. ஒன்று பார்ப்பது, சி, பார்க்கின்றோம். நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த முகரக்கட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அவ்வளோதான், பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. சீயிங், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. இரண்டாவதாக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் உற்று நோக்குவீர்கள். லுக் அட், லுக்கிங் அட். அப்படியே நம்ம வச்சக்கன் வாங்காம பார்ப்போம். இவங்க சிவகங்கையில் அப்படியே இப்படி போனீங்கன்னா காளையார் கோயில் தாண்டி, காளையார் கோயிலை தாண்டி சருகடி பக்கத்தில், அதுக்கப்புறம் எனக்கு ஊர் தெரியாது, சரியா? பிரியமானவர்களே, லுக் அட், இவர்கள் இங்கே இருந்துதானே வந்தாங்க என்று கூர்மையாக கவனிப்போம். லுக்கிங் அட். இன்னொரு வார்த்தை என்னவென்றால் வியூ. ஒரு ரிமோட் எடுத்துக்கொண்டு சன் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி என்றெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு பிடிக்காத சீரியல் வந்துவிட்டால் அப்படின்னு மாற்றி விடுவோம். எதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டால் மாற்றிடுவோம். அல்லது இன்னொன்று வந்து கிரிக்கெட் வந்து விட்டால் அதை மாற்றி விடுவோம். இப்படியாக மாற்றி மாற்றி நாம் விளையாட்டி கொண்டிருப்போம். அது வியூ. எது எனக்கு தேவையோ, எது எனக்கு பிடிக்குமோ அது. இன்னொரு வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, அதுதான் என்கவுண்டர். என்கவுண்டர் என்றால் என்ன? 2 பேர் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பிலே ஒரு மாற்றம் வருகிறது. பார்த்துவிட்டு போவதல்ல, பார்த்துவிட்டு நினைப்பது அல்ல, பார்த்துவிட்டு பழகுவது அல்ல, ஆனால் பார்த்த பின்பு பழகிய பின்பு என்னிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் என்கவுண்டர். இன்றைய நற்செய்தி வாசகத்தை அழகாக கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் ஒரு என்கவுண்டர் நடக்கிறது. யாருக்கும் யாருக்கும்? 2 பேர். ஒரு பக்கம் நம்முடைய இருதய ஆண்டவர் இருக்கின்றார். உண்மையிலே அவர் இருதய ஆண்டவராகவே அங்கே காட்சி அளிக்கின்றார். அவர் கைகளிலே அந்த தழும்பு, இதயத்திலே விழாவிலிருந்து அங்கே ஒரு தழும்பு, கால்களிலே அந்த ஓட்டை, ஆணியால் அடிக்கப்பட்ட இயேசு அங்கே இருக்கின்றார். இந்த பக்கம் பேதுரு சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார். 2 பேரும் பார்க்குறார்கள். இவர் கொஞ்சம் குற்ற உணர்வுடன் தான் இருக்கிறார். யார்? நம்ம ராயப்பர் என்கின்ற பேதுரு கொஞ்சம் குற்ற உணர்வோடு தான் இருக்கிறார். இயேசுநாதரும் சும்மா இல்லை, நம்ம ஆண்டவர் சும்மா இல்லை, விவரமானவர், சரியா? அவர் என்ன செய்கிறார்? டக்குன்னு கேட்கிறார், யோவானின் மகனான சீமோனே,
நீ என்னை அன்பு செய்கிறாயா? அப்போ தான் முதல்ல சாப்பாட்டில் கை வச்சிருப்பார் நினைக்கிறேன். ஆமாண்டவரே, நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று பொதுவாக ஆன்சர் பண்ணிடுறார். அப்படியா, சரி, என் ஆடுகளை மேய் அப்படின்னு அனுப்பிடுறார். ரெண்டாவது, இப்போ ரசம் ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரசம் ஊற்றுன உடனே திருப்பி கேட்குறார் பாருங்க. சும்மா இருக்கலாம்ல ஆண்டவர், அதான் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டார்ல, போயிட்டு இருக்க வேண்டியது தானே. இரண்டாவதாக கேட்குறாரு, யோவானின் மகனான சீமோனே, நம்ம ஊர் பாசனா, யோ சூசம் மகனே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறாரு, யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன்னா ரெண்டாவது முறை கேட்குறாரு, ஒருவேளை மறந்துருப்பாரு, அதனால் கொஞ்சம் ஆன்சர் பண்ணி வைப்போம். ஆமாம் ஆண்டவரே என்று பதிலளிக்கின்றார். மூன்றாவது முறை கேட்கின்ற போதுதான் ஒரு சின்ன மாற்றம் அங்கே நடைபெறுகிறது. ஏன் ஏற்படுகிறது? ஏனென்றால் ஒரு 3-5 நாட்களுக்கு முன்பாகத்தான் என்ன ஆச்சு, சாதாரண ஒரு பணிப்பெண்ணிடம் அவர் எனக்கு தெரியாது என்று உளறுகிறார். படை வீரனிடம் ஐயோ எனக்கு தெரியாது, இயேசுவா எனக்கு ஐயோ ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா தெரியாது, உங்க அம்மா மேல சத்தியமா, காட் பிராமிஸா அப்படி என்று ஓடி ஒளிந்தவர் 3 முறை மறுதளித்த பேதுரு இப்போது இயேசுவை உற்று நோக்குகிறார். அப்போதுதான் இயேசுவுக்கும் அங்க பேதுருக்கும் ஒரு மாற்றம் அமைதியாக நடைபெறுகிறது. ஐயோ, இந்த ஆண்டவர் தானே என் கையிலே மோட்சத்தின் திறவுகோலை தருவேன் என்று சொன்னார். இந்த ஆண்டவர் தானே எனக்கு பாறை இந்த பெயரை அருமையாக மாற்றியவராயிற்று. இவர் தானே என்னை பாராட்டினார். இவரை பார்த்துதானே நான் மெசியா என்றேன். இவரையா எனக்கு தெரியாது என்றேன் என்று உள்ளம் குத்துண்டவராய் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உங்களை அன்பு செய்யறதும் செய்யாததும் எனக்கு தெரியும்ல ஆண்டவரே என்று மனமுருக சொல்கின்றார். மனமுருக சொல்கின்ற போது ஆண்டவர் வேறொன்னு சொல்லல, அதே வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறார். என்னது? அப்படியா, என் ஆடுகளை மேய். அவ்வளவுதான். ஆண்டவருடைய வார்த்தைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆண்டவர் சொல்வதெல்லாம் என்னை அன்பு செய்கிறாயா, அப்படி என்றால் நீ என் ஆடுகளை மேய், உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ அருமையாக செய், இவ்வளவுதான். ஆனால் எப்படி செய்ய போகிறார் என்பதுதான் பேதுருவிடம் இருக்கின்ற சேலஞ்ச். அவரிடம் இருக்கின்ற சேலஞ்ச், நான் உயிர்ப்புக்கு முன்னாடி ஓடி ஒளிந்தேனே, அப்படி செய்ய போகிறேனா, அல்லது இயேசுவின் திருக்காயங்களை பார்த்த பிறகு, இயேசுவின் அன்பை பார்த்தபோது, இயேசுவின் இதயத்திலிருந்து வழிகின்ற இரத்தத்தையும் நீரையும் பார்த்த பிறகு என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா என்பதுதான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இயேசு, இறுதி ஆண்டவர் இயேசு கேட்கின்ற கேள்வி. நீங்கள் இங்கே இடைக்காட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கட்டாயம் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். அதில் நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும். ஆனால் ஆண்டவர் இயேசு தனது இதயத்தை திறந்தவராக உங்களிடம் என்ன கேட்கிறார் என்றால், மாற்றம் நிகழுமா? நேற்றை விட என்னை இன்று அன்பு செய்வாயா? எப்போதும் அன்பு செய்வாயா? குடும்பமாக அன்பு செய்வாயா? திருச்சபையாக அன்பு செய்வாயா? அல்லது உலகம் என்னை அன்பு செய்வது போலவே நீ என்னை அன்பு செய்ய போகிறாயா என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். வெறும் சீயிங்கா, லுக்கிங் அட்டா, அல்லது வியூவிங்கா, அல்லது நம்மிடம் ஒரு என்கவுண்டர் ஆகிறதா? பிரியமானவர்களே, நான் கல்லூரியில் இருக்கின்றேன். இது 9 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பையன், பெயரை சொல்ல விரும்புகிறேன், அந்த பையன் ரொம்ப மோசம். உங்கள் வீட்டு மோசம் இல்லை, எங்கள் வீட்டு மோசம் இல்லை, அப்படி ஒரு மோசம். அவன் தன்னுடைய 2ஆம் ஆண்டை முடித்து கொண்டிருக்கிறான். முடிக்கின்ற போது பிரியமானவர்களே, அவனுக்கு மொத்தம் 24 சப்ஜெக்ட் தான், 24 பேப்பர்கள். அந்த 24 பேப்பரில் 23 அரியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயும் ஃபெயில். 23 சப்ஜெக்ட்ஸில் அரியர். அவன் மீது எல்லா குற்றமும் இருக்கு. டீச்சர்ஸோட சண்டை, பொம்பளை பிள்ளைகளோட பிரச்சனை, பசங்களோட அடிதடி,
காயம் அது இது என்று அவனுக்கு அவ்வளவுமே பயங்கரமான ரிமார்க்ஸ். அப்போது என்னிடம் கொண்டு வந்தார்கள். அப்போது நான் வைஸ் பிரின்சிபலாக இருந்தேன். அப்போது நான் ஒரு சைன் போட்டேன் என்றால் அதோடு அவனை வெளியில் அனுப்பி விடுவார்கள். அப்போது அவனை என்னிடம் கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, எதுக்கு உங்கள் அப்பாவை வர சொல்லுப்பா, ஏன்னா அதான் முறை. ஆகவே உங்கள் அப்பாட்ட நாங்கள் டிசியை கிழித்து கொடுத்து விடுகிறோம். நீ இந்த கல்லூரிக்கு தகுந்தவன் அல்ல, உனக்கு கல்லூரி வாழ்க்கையே உனக்கு சரியில்லை, ஆகவே உனக்கு டிசி கொடுத்துறோம், நாளை கூட்டிகிட்டு வானோடனே நீங்களும் நானாக இருந்தால் என்ன செய்வோம், கொஞ்சம் பயப்படுவோம். கொஞ்சம் டிசி தானே வாங்கிக்கிறேன், இந்த மதுரைக்காரங்களுக்கு ஒரு திமிர் உண்டு இல்லை, அதை மாதிரி வாங்கிக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப சவுடாலாக விடுற மாதிரி அப்படி உட்கார்ந்தான். எனக்கு இன்னும் பத்துக்கிட்டு வந்துச்சு. ஏன்டா கொஞ்சமாவது பயந்தாதானே வைஸ் பிரின்சிபலுக்கு மரியாதை, அது கூட இல்லையாடா, கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு எனக்கே உரிய கோபத்தை கத்தி அனுப்பிட்டேன். அடுத்த நாள் அவங்க அப்பா வந்தாங்க. அவங்க அப்பா வந்தோடனே அவங்க அப்பாட்ட நிதானமாக சொன்னேன். ஏன்னா அப்பா என்ன செய்வார், அவர் எவ்வளோ கெஞ்சினேன், உட்காருங்கண்ணே, உட்காரவே இல்லை. ஆனால் நின்றுக்கிட்டே கையை இப்படி கட்டிட்டு இப்படியே இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் பையனுக்கு படிப்பு வரலைங்க, 24 சப்ஜெக்டில் 23லேயும் அரியர் வச்சுட்டாங்க, ஒவ்வொரு பிரச்சனையாக எல்லாத்தையும் சொல்லி ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஃபீஸை கூட அவன் கட்டலைங்க. நீங்கள் ஃபீஸை கூட கட்டலை, எக்ஸாமினேஷன் ஃபீஸை பாதியை கட்டிட்டு பாதியை கட்ட எல்லாவற்றையும் ஒன்றாக சொன்னபோது அந்த அப்பா என்ன செய்தார் என்றால், அந்த பையனை உற்று நோக்கினார், அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு என்ன தெரியுமாங்க செய்தாங்க, திடீரென்று தன்னுடைய சட்டை போட்டிருந்த சட்டையை அப்படியே தூக்குனாருக்கும் வயிற்றில் அவருக்கு 32 ஸ்டிச்சஸ் போட்டிருந்திருக்கு. இந்த இடத்துல 32 ஸ்டிச்சஸ். தம்பியே அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, தம்பி என் பேரை நல்லா வச்சுட்டப்பா, ரொம்ப நன்றி, உனக்காக என் கிட்னியை உன்னை விற்று தான்ப்பா உன்னை எல்லாம் படிக்க வச்சேன், உன் கிட்னியை விற்று தான்ப்பா 50,000 நான் படிக்க வச்சேன், இப்போ அப்பாட்ட ஒரு கிட்னி மாத்திரம் தான்ப்பா இருக்கு, சரியாப்பா, நீ படி, இங்கே படிக்கிறியோ எங்கே படிக்கிறியோ, ஆனால் இந்த கிட்னியை எடுத்த பிறகு அப்பா இருக்க மாட்டேன்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா, ஐயா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போய்விட்டார். பிரியமான சகோதரர்களே, எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. அவன் அந்த பையனை நான் அந்த நேரத்தில் பார்க்குறேன். பிரியமானவர்களே, இது உண்மையிலே நடந்தது. அப்பாவை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தான். அப்பா நான் தவறு செய்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டப்பா, நீங்க எனக்கு வேணும்பா என்று கத்த அழ ஆரம்பித்தான். நேற்று வரை சவுடால் விட்டவன், நேற்று வரை திமிராக இருந்தவன், அப்பாவினுடைய அந்த காயத்தை பார்த்து, அப்பாவினுடைய அந்த தையலை பார்த்து, அப்பா எனக்காக ஒரு கிட்னியை இழந்து விட்டார்களே என்ற அன்பை பார்த்து மனம் மாறினான். பிரியமானவர்களே, மனம் மாறினான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி 10 தேர்வுகளை அருமையாக எழுதி அவன் இன்று பீகாரிலே மிக அருமையான டீச்சராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். அன்பு மாற்றத்தை அருமையாக உருவாக்கும். நாம என்ன நினைக்கிறோம் என்றால், கத்தினால் தான் என்னுடைய பையன் திருந்துவான், அடித்தால் தான் என் பையன் திருந்துவான், எதையாவது புடுங்கணும், அடிக்கணும், கோபமா பார்க்கணும் என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறையாக கொண்டு வருகிறோம். ஆனால் உங்கள் குழந்தையை நீங்கள் என்கவுண்டர் செய்தீர்கள் என்றால், அவனை பார்த்து அவனுக்கு சொல்ல வேண்டியதை பக்குவமாக அழகாக சொன்னீர்கள் என்றால், அவனோ அவளோ கட்டாயம் ஒரு மாற்றம் உண்டாகும். பிரியமானவர்களே, நீங்களே யோசித்து பார்ப்பேன், என் பிள்ளையா, என் பேச்சையா, அவன் நான் கேட்பான், அறிவு கட்டவன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இது நடந்திருக்கிறது. பிரியமானவர்களே, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற போது அந்த பையன் என்ன செய்தான் என்றால், டிவி ரிமோட்டை வைத்து கொண்டு அவன் சேனலை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்த போது அம்மா அந்த பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விட்டு சொன்னாங்க, தம்பி இன்னும் 2 நாளில் பரீட்சை இல்லை, டிவி பார், நீ டிவி பார், அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, நீ டிவி பார், மார்க்கு போனா என்ன, மார்க்கு போகாட்டி என்ன, அப்படியே முறைச்சி பார்க்குறேன். என்ன முறைச்சி பார்க்காத தம்பி, உனக்கு டிவி தானே பெருசு, 11th எப்படி இருந்தால் உனக்கு என்ன, நீ சயின்ஸ் குரூப் எடுத்தான்னு, காமர்ஸ் குரூப் எடுத்தான்னு, வொகேஷனல் குரூப் எடுத்தான்னு, நீ இருந்துக்கோ என்று சொன்னபோது அவன் மனதில் என்னமோ ஒன்று ஆகி அந்த ரிமோட்டை தூக்கி எறிந்து விட்டு படிக்க ஆரம்பிக்கின்றான்.
அடுத்ததாக இன்னொரு குழந்தை, நம்ம குழந்தைங்களாம் நிறைய குழந்தைங்க இப்போ வாட்ஸ்அப்பில் தான் கிடக்குதுங்க. பெரிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனிமையில் இருக்கின்ற போது வாட்ஸ்அப் ஃபோனை தான் நோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அவரிடமும் நாம் திட்டினால் நடக்காது. அவரிடம் நீங்கள் சென்று ஒரு அழகான வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள் என்றால், இதை போல நல்லா நோண்டுமா, ஃபோன் தானே, புக்கை தொடாத, சரியா, புக்கை தொடாத, நீ பாட்டுக்கு படி, ஏன்னா இதுதானே நமக்கு சாப்பாடு போட போகுது, இதுதானே உனக்கு பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ளைவேர்ல்டுன்னு ஒன்று இருந்துச்சு, 5000 போட்டான், 10,000 வந்துச்சு, 10,000 போட்டான், 20,000 வந்துச்சு, 20,000 போட்டான், 40,000 வந்துச்சு, 40,000 போட்டான், 80,000 வந்துச்சு. இப்போ ஆசை பெருகிச்சு, வீட்டில் உள்ள திங்ஸை விற்றான், தூக்கி 50,000 சேர்த்து போட்டு 1,00,000 போட்டான். பிறகு என்ன வந்துச்சு? நாம வந்துச்சு. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பெரியவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கே வருகின்ற பலவற்றை நம்பி தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் மாற்ற வேண்டுமா? திட்டி பயனில்லை. உணர வைக்க முடியுமா? இயேசு பேதுருவை உணர வைக்கின்றார். அன்பு மற்றவர்களிடம் உணர வைக்கின்ற ஏற்பாட்டை செய்யும். அதனால் அழகாக சின்னப்பர் என்கின்ற பவுலடியார் சொல்லுவார், அன்பு பொறுமையுள்ளது, அன்பு சந்தேகப்படாது, அன்பு எல்லாவற்றையும் நிதானமாக செய்யும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அருமையாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பொருளாதார தேவைகள், அருள் தேவைகள் எல்லாம் நமக்கு தருவார், நிச்சயமாக தருவார். ஆனால் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? ஒன்றே ஒன்றுதான். இயேசுவின் திரு இருதயமே, உமது இதயத்தை போல் எனது இதயத்தையும் ஆகச் செய்தள்ளும். அந்த இதயம் புரிந்து கொள்கின்ற இதயம், அந்த இதயம் நிதானமான இதயம், அந்த இதயம் ஒருபோதும் தீர்ப்பிடாது. இன்று பல குடும்பங்கள் கணவன் மனைவிக்கு ஏற்படுகின்ற சின்ன பிரச்சனையில் பிரிஞ்சிடுறாங்க. இதை சில சமயம் பக்கத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, மாமியார், மாமனார் ஊதி கெடுக்கிறார்கள். நாத்தனார் இதுதான் தேவை என்று கங்கணம் கட்டி பிரிஞ்சிட்டாங்களே என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அன்பு பொறுமையுள்ளதாக இருந்ததென்றால், அன்பு கூர்ந்து கேட்டதென்றால் வாழ்க்கையிலே ஒரு அருமையான மாற்றம் வரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி இறைஞ்சு மன்றாடுவோம். இறைவா, எனக்கு பொறுமையை தா. இறைவா, என்னுடைய பையனையோ, என்னுடைய பிள்ளையையோ, என்னுடைய மருமகனையோ, என்னுடைய மருமகளையோ, என்னுடைய உற்றார் உறவினர்களே, என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பொறுமையாக பார்ப்பதற்கு, பொறுமையாக பேசுவதற்கு, பொறுமையாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு வரம் தா என்று மன்றாடுவோம். நிச்சயமாக பொருளாதார தேவைகளோடு இறைவன் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த அமைதியை உங்களுக்கு நிறைவாக தந்து, சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். கரமே குவித்தோ கருணையின் தேவா, காணிக்க தந்தோ கனிவுடன் நேர்பார். கரமே குவித்தோ கருணையின் தேவா, காணிக்கை தந்தோ கனிவுடன் நேர்பார். கரமே குவித்தோ கருணையின் தேவா, குறைகள் நீக்கி நிறை மனத்தோடு இதையேற்று நின்னருளிவாய். குறைகள் நீக்கி நிறைமனத்தோடு இதையேற்று நின்னருளிவாய். கரமே குவித்தோ கருணையின் தேவா, காணிக்கை தந்தோ கனிவுடன் நேர்வாய். கரமே குவித்தோ கருணையின் தேவா.
பொருட்களை குவித்து பூரித்த அன்பு செயல்களைச் சேர்த்து பூமியில் கிடைத்த பொருட்களைக் குவித்து கருமே குவித்தோம் கருணையின் தேவா காணிக்கை தந்தோம் கனிவுடன் நேர்வாய் கருமே குவித்தோம் கருணையின் தேவா. சகோதர சகோதரிகளே, அவரை ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவாயாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. நம்பினோர் துணையாய் நடந்திடும் இறைவன் இன்றும் நம்முடன் வாழ்கின்றார். துன்பங்கள் கோடியாய் தொடர்ந்து வந்தாலும் தூயவன் நம்முடன் வாழ்கின்றார். நன்மையின் நாயகனே, நல் இறைவா, அன்புறும் முந்தன் 1000 கொடைகளை எண்ணி இன்புற உம்மை பாடினார். உள்ளமே மகிழ்வாகும், அதுவே தகுதியும் நீதியாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் நீர் தாமே செய்தருளினீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து எங்கள் மூத்தோர், பெரியோர், கற்றோர், மற்றோர், பெற்றோர் இவர்களோடு இணைந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீஃபன், எங்கள் மேனாள் ஆயர் சுசைமாணிக்கம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு இறைவா, இங்கே கூடியிருக்கின்ற உம்முடைய பக்தர்களை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உண்மையில் வைக்கிறோம் என்று சொல்லி மண்டாடி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் உம்மை நோக்கி இந்த சன்னிதானத்தில் வந்திருக்கிறார்களே, திருத்தல் நோக்கி வருகின்ற பொழுது ஒரு நம்பிக்கையின் பொருட்டு அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல்நலம், குடும்பத்தில் அமைதி, சமாதானம், பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணமாகவும் மற்றும் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு தடை நீக்கி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கவும் மற்றும் படித்து முடித்திருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு தந்து ஆஸ்வதிக்கவும், இன்னும் +2, 11, 10 மற்றும் கல்லூரி படித்து கொண்டிருந்து தேர்வு எழுதியிருக்கிற அனைவருக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி அடையவும், இன்னும் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையவும், விவசாயம் செழிக்கவும், மீனவர்களுக்கு நல்ல மீன்பாடு கிடைக்கவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், ஆண்டவரை எந்த கருத்துக்களுக்காக இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கள் அனைத்து நிறைவேற செய்யும். ஆண்டவரை, இன்று திருப்பலியிலே வாசிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். மக்களுடைய நன்றி ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை பொழியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயேசுவே எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மை வைக்கிறோம் என்று மன்றாடுகின்ற பொழுது நீரேவர்களுக்கு தந்தையும் தாயுமாய் மருத்துவராக மருந்துவாக இருந்து செயல்படுத்தி வழி நிறைவாக ஆஸ்வதிக்க
உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமுக்கும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனிதமிக்க அன்னை மரியா, உம்முடைய திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை நம் தந்தை என்றழைக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்தார். அதே நம்பிக்கையில் கைகளை விரித்து அவர் மனங்களை அவர் பால் எழுப்பி ஒரே குடும்பமாக இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. கண்களை மூடி உயிர்த்த கிறிஸ்து தருகின்ற சமாதானத்திற்காக மன்றாடுவோம். உயிர்த்த கிறிஸ்து தருகின்ற சமாதானம் நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நிரம்பி வழிந்திட வேண்டும் என்று மன்றாடுவோம். நமக்கு தெரிந்த குடும்பங்கள் ஏதாவது பிரிந்திருந்தால், பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவியர், பிரிந்திருக்கின்ற பெற்றோர் பிள்ளைகள், பிரிந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், பிரிந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள் மீண்டும் கிறிஸ்துவின் சமாதானத்தில் மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். கடன் சுமையாலும் மனச்சுமையாலும் பாதிக்கப்பட்டு அமைதி இழந்தவர்களுக்காக, குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் தாமே அவர்களுக்கு அருளையும் பொருளையும் தந்து மீண்டுமாக சமாதானத்தை தர வேண்டும் என்று நாம் உருக்கமாக மன்றாடுவோம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற தம்பதியினருக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்களுக்கு குழந்தை வடிவிலே சமாதானத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். உடல் நோயால் வருந்திக் கொண்டிருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். தீராத நோயிலே படுத்திருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் நலத்தையும் தந்து சமாதானத்தை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். தனிமையில் வாடுபவர்களுக்காக மன்றாடுவோம். தனிமையில் இருக்கின்ற பெற்றோர்கள், தனிமையில் இருக்கின்ற குழந்தைகள் மீண்டுமாக சமாதானத்தில் திளைத்திருந்து சகோதரத்துவம் பெருக வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களவற்றை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சிரித்த முகமாய் ஒருவருக்கு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்ற அன்பார்ந்த திரு இருதய நாதர் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமை காத்து முடிவில்லா வாழ் வழிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வழங்கப்பட இருக்கிற திருவிருந்தினை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தெய்வீக மாளிகையில் ராஜா உனை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? தெய்வீக மாளிகையில் ராஜா உனை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? காத்து கிடக்கின்றேன். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தெய்வீக மாளிகையில் ராஜா உனை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா? தரிசனம் எப்போதையா?
சுவைக்க உம்முகம் நான் காண உம் குரல் நான் கேட்க உம் அன்பை நான் சுவைக்க ஆர்வமாய் காத்திருப்பேன். உம் அன்பை நான் சுவைக்க ஆர்வமாய் காத்திருப்பேன். ஆர்வமாய் காத்திருப்பேன். தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தெய்வீக மாளிகையில் ராஜா உனை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் வேளாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். என்னை மறைத்தருளும். பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமோ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.